வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விவோ புக் இருக்குது. இது வந்து ஆசூஸ் கிட்டேருந்து வந்திருக்கு. இது வந்து பவர்ட் பை அல்ட்ரா 7 ப்ராசஸர். ஸோ இது வந்து இப்போ நம்ம எஸ்ஆர்கே தான் அடுத்த ஒரு 1.5 வாரத்துக்கு யூஸ் பண்ண போகிறான்லாம் நான் சொல்ல வரல. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டான். வெறும் போட்டி வச்சுட்டு நான் நின்றுட்டுருக்கேன். பயப்பில் வாடா எப்படி லேப்டாப் போட வருவான்னு பாருங்களேன். நானே அதான் சொல்லுவாங்க, வெறும் பொட்டி வச்சு எல்லாரும் பேசியிருக்காரு. ஒரிஜினல் பொட்டியே என்கிட்ட இருக்குது. 180க்கு பெண்ட் ஆகுது. அதெல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்டெல் ப்ராசர். ஆமாம். அல்ட்ரா 7 ஆமாம் 155H அப்படிங்கிற ப்ராசர் தான் வச்சுருக்கேன். ஓகே, இன்டெல் ஆர்ட் கிராஃபிக்ஸு. விவோ புக் S16 OLED. ஓ 16 இன்ச்சு. யா, ஆக்சுவலாக 15.6 இன்ச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் அவ்வளோ இல்லை, 1.5 kg தான். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ மற்றபடி வந்து இப்போ இல்லை ரேம் வந்து 16 GB ரேம் இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 512 1 TB 1 TB SSD. இது மாதிரி ஏஐக்கு தனியாக வந்து இவங்க ஒரு பட்டனே வச்சுருக்காங்க. கோபைலட் ஸ்விட்ச்னு அதுக்கு தனியாக ஒரு கீபோர்டில் ஒரு பட்டன் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம காமனாக சொல்ல வர அதே கோபைலட் இதுதான். அது இவங்களும் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இந்த இன்டெகிரேட்டடாக ஏஐக்காக ஏஐ NPU நியூரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்கு போல. ஏஐ பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிப் வேறு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணும்போது நிஜமாவே அது ரன் ஆகுது. சரி, ஓகே. மொத்தம் இப்போ இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த லேப்டாப் வந்து ஆக்சுவலாக 1,24,990 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. போட்டால் உங்களுக்கு வரும் ஏதாவது கொஞ்சம் 1.15 1.2 வருமா? ஓகே, அவ்வளோ வரலாம். கார்ட் ஆஃப். அதே மாதிரி ஆசூஸ் ப்ரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எக்ஸலேட் கொடுத்தா நல்லாயிருக்கும். எக்ஸலேட் தானே? ஆமாம், ஏன்னா அதுக்கு தான் வெயிட்டிங். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் உன்ட்ட கேட்டுறேன். பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு? மொத்தம் மெட்டல் தான் பண்ணியிருக்காங்கனாலும் கையில் எடுக்கிறோம் அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஓகே, யூனிக்காக இருக்கும். நீங்கள் இப்போ கையில் வச்சிருக்கும் போது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு, அந்த மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆமாம். ஈவன் நீங்கள் இப்போ லிட்டு ஓம் பண்ணுங்களேன், அதில் ஒரு மேட்டர் இருக்கும். ஆமாம், எப்படி இது மேக் புக்கில் மட்டும்தானே வரும், அதே மாதிரி இதுலேயும் பூ மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வரும். என்னோட கொஸ்டின் அடுத்து என்னன்னா, பில்டு குவாலிட்டி தாறுமாறுன்னு நீ சொல்லிட்ட. ஃபேஸ் அண்ட் லாக் வேற கண் அடிச்சுக்கிட்டே இருக்கு. லுக்கிங் ஃபார் யூ ஒரு ஷட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஓகே, ஸோ அதுவும் நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஓஹோ, ப்ரைவசி. ஆமாம், அதுக்கு ஒரு இப்படி ஒரு ஷட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் வச்சுலாம் ஒட்டி வச்சிருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸே ஒட்டியிருக்காங்க. பேப்பர் வச்சு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுக்கு இந்த ஷட்டர் கொடுக்குறது நல்லது. இது நல்லா இருக்கு. ஷட்டர் இருக்குது. ஆனால் ஃபேஸ் அன்லாக்கு அந்த ஷட்டர் நம்ம ஓவன் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எதுக்கு ஃபேஸ் அண்ட் லாக்? ஏன்னா இதில் பயோமெட்ரிக் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் அண்ட் லாக் மட்டும்தான் இருக்குது இல்லையா? ஓகே, ஏன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, பேட்டர்ன் பின் அதெல்லாம் பின் இருக்கும். பின் பாஸ்வேர்டு இருக்கும். தெரியாமல் சொல்லிட்டேன். ஆமாம், நீ இந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணல, அதாவது லேப்டாப் யூஸ் பண்ணும்போது முக்கியமான பங்கு வந்து டிஸ்பிளே தான். ஏன்னா கண்டென்ட்னும் போது அப்போ மீடியா கன்சம்ஷன் தான் மெயினாக இருக்கும். ஒர்க்கு லேப்டாப் வாங்கி நம்ம பார்க்குறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அதில் தெரிகிற அவுட்புட்டே டிஸ்பிளே தான். ஆமாம். அந்த கலரு நான் வந்து அவங்க நேட்டிவாக டிஃபால்ட்டாக அந்த விவிட் ப்ரொஃபைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் அதில் தான் வச்சு யூஸ் பண்ணேன். எனக்கு அதில் நான் யூஸ் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, மோஸ்ட்டாக நான் எடிட்டிங்கில் தான் பண்ணேன். ஆகஸ்ட் 20லேருந்து நான் இந்த லேப்டாப்பில் தான் எடிட்டிங் மோஸ்ட்டாக பண்ணேன். ஓகே, தம்ப்நெயில் நான் பண்ணிவிட்டு என்ன பிரச்சனை ஆகிடுனா, நான் தம்ப்நெயில் பண்ணிட்டு ப்ரோ காமிச்சிடும், ப்ரோ பாருங்கள் அப்படின்ட்டு. அப்புறம் தான் என் ஃபோனில் வியூ பண்ணி பார்த்தா கலர் டல்லாக இருக்கும். ஐயோ என்ன இதை அனுப்பிச்சி வச்சிருக்கோட்டு நான் மறுபடியும் போய் இதில் கலர் ப்ரொஃபைல் செக் பண்ணி நான் அதுக்கப்புறம் மறுபடியும் கலர் லைட்டாக பூஸ்ட் பண்ணி நான் பார்ப்பேன். அப்போ இதில் எது இருக்குது, எந்த கலர் இருக்குது? டிஸ்பிளே வந்து அவுட்புட் வந்து நமக்கு அப்படி இருக்குது. இல்லை, இவன் என்ன கேட்குறான்னா நேட்டிவ் டிஃபால்ட் விவிட் கலர்ஸ்னு இருக்குது. எனக்கு அந்த விவிட் கலர்ஸ் அதான் நான் இதில் சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் எனக்கு அந்த விவிட் கலர்ஸ் வந்து எனக்கு இதில் பார்க்க நல்லா இருக்குது. நான் தான் சொல்கிறேன், டிஸ்பிளேயில் பயங்கரம், நிஜமாவே சூப்பர் ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் வந்து அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. கீபோர்டு அடுத்து முக்கியமாக இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். கீபோர்டு உனக்கு எப்படி இருக்குது? பேக்லைட் வேணுமா? RGB தான் வேணுமா? இருக்கு. ஓ, எல்லா கலர்ஸும் அந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் வச்சிருக்க போல. ப்ரீத்திங்கில் வச்சுருக்கேன். எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. ஓகே, RGB லைட்டிங்க்கு வந்து அவங்க நிறையா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் பேட்டர்ன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ் வந்து ரெண்டுமே பாட்டம் தான், பாட்டம் ஃபயர் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ், சவுண்ட் பை ஹார்மன் கார்டன். குவாலிட்டி சூப்பராக இருக்கு. இப்போதைக்கு நல்லா இருக்குல்ல. ஆனால் இதில் பேஸ் ஃபீலுங்கிறது எனக்கு கம்ப்ளீட்டாக இல்லை. அதுதான் இதுலேயே தெரியுது. ஏதோ இதுவே பேஸ் சாங் தான். பேஸ் தான், ஆனால் பேஸ் இல்லை. பேஸ் வேறு ஃப்ளாட்டாக இருக்குது பேஸ். ஏன்னா இவங்க என்னன்னா இவ்வளோ தின்னா லேப்டாப்பை பண்ணிவிட்டு பேஸுக்கு கேப் விட்டணும்னா இல்லை, கரெக்டு தான் ப்ரோ. அவங்க வந்து சவுண்ட் பை ஹார்மன் கார்டன் அப்படின்லாம் பில்டப் கொடுப்போம். அது சவுண்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்லை, புரியுது. நீ கஸ்டமைஸும் கொடுத்துருக்காங்க டால்பியில். அதுக்கு அதில் அந்த அளவுக்கு அவுட்புட் எதுவும் வரல. நான் ட்ரை பண்ணதில் அப்பயுமே அதில் பேஸ் வந்து ஹெவியாக இல்லை, ஈவன் தோ கஸ்டமைஸ் பண்ணாலுமே அப்படிங்கிற. இதெல்லாம் பார்த்தீங்களா
பேஸ் இல்லை. முடிச்சிடலாமா? வாய்ஸ் நல்லா இருக்கு, ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ஸ் நல்லா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கன் ஃபயரிங் சவுண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும், பட் பீரங்கி சொல்ற சவுண்ட் சரியா கேட்காது. ஓகே, சைடில் போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே வந்து என்னன்னா HDMI போர்ட் ஒன்று இருக்கு, அது பக்கத்தில் 2 டைப் சி, மைக்ரோ SD ஸ்லாட் இருக்கு, 3.5mm ஜாக்கா. 3.5mm ஜாக்கா, அதாவது நாங்கள் இல்ல ஃபிளாக்ஷிப் லேப்டாப்லடா, நாங்கள் மொபைல்லே இருந்துட்டனால 3.5mm ஜாக்கை பார்த்தா பெருசாக தெரியுது. அப்புறம் இந்த பக்கம் வந்து 2 USB போட்டிருக்கேன். அவனுக்கு என்ன 5Gbps போட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கான். ஸ்பீடாகவும் இருக்கு. நான் போர்ட் விஷயத்தில் நிஜமாவே சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த டைப் சின்னு நான் ஒரு டாக் எக்ஸ்டர்னல் மாற்றி அதுலேருந்து நான் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இதிலே இவ்வளோ போர்ட்ஸ் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ என்னன்னா இது வந்து ஃபார் ஷுர் இந்த லேப்டாப் எதுக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த பொட்டியை தூக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. செம்ம லைட் வெயிட்டாக இருக்கா. அப்போது இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஸ்பெக்டில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதாவது எப்படின்னா நாங்கள் கிரியேட்டர் ஆஸ்பெக்ட்லேயும் இங்கே யோசிக்கல, ஆஃபீஸ் ஒர்க்கு, அப்புறம் ப்ரெசன்டேஷனு, மீட்டிங்க்கு எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு தெரியறது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்டுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு தான் நாங்கள் யோசிச்சோம். ஸோ இப்போ அதை தான் நான் SR கிட்ட கேட்க போகிறேன். எக்மோரில் ஓப்பன் பண்ணுறேன், நான் வந்து முதல்ல வரைக்கும் அது ஓப்பன்லேயே தான் வச்சிருக்க போகிறேன். ஏதாவது நோண்டிகிட்டே இருப்பேன், பேட்டரி தாங்குமா? 5:30 அப்படிதான், 5 hours ப்ளஸ் வரும். சரி, அந்த 5 hours ப்ளஸ் அப்படிங்கிறது நீ சொல்கிறல்ல, நீ அந்த 5 hours ப்ளஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண? கம்ப்ளீட்டாக மல்டிமீடியா மட்டும்தான். என்னெல்லாம்? யூடியூப்ல வீடியோ ரன் பண்ணேன், வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், மூவிஸ் பார்த்தேன், அந்த மாதிரி தான் பண்ணேன். அதனால தான் இப்போ எடிட் பண்ணலையாடா? அது பேட்டரி பேக்கப்பில் 5 hours ப்ளஸ். இப்போ இதுவே கேமராக இருந்தால், கேமருக்கு ஃபர்ஸ்ட் இந்த லேப்டாப் நாங்கள் சத்தியமாக சஜஸ்ட் பண்ண மாட்டோம். நான் கேமிங்க்கு நான் தனியாகவே வந்துடுறேன். ப்ராசஸர் பெஞ்ச் மார்க் ரீதியாக ஆகிறப்போ நான் கேமிங்க்கு வரேன். சரி, ஓகே. இப்போ இதில் சார்ஜ் அப்போ எவ்வளோ நேரத்தில் ஏறுது? சார்ஜிங் டைம் வந்து 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரத்தில் வந்து 5% வந்து 100 90 வாட் சார்ஜர் மொத்தம் பாக்ஸில் இருக்குங்க. இவன் பையன் வந்து அந்த சார்ஜர் தான் யூஸ் பண்ணதில் இவனுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் 5% to 100%. ஸோ 1.5 மணி நேரம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த 1.5 மணி நேரத்தில் நீ லேப்டாப் யூஸ் பண்ணியே பண்ணலையா? அதான் இப்போ கொஸ்டின். அந்த 1.5 மணி நேரம் யூஸ் பண்ண இல்லையா? அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஆமாம், யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி தான். இப்போ யூஸ் பண்ணலன்னா அப்போ என்ன இருக்கணும்? மேபி 1 hour 5 minutes கூட ஆகிடும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்றும் நம்மளும் சும்மா டம்மியாக யூஸ் பண்ண மாட்டோமே. நீ வந்து என்ன பண்ணியிருப்ப, எடிட்டிங் டூலு, ஃபோட்டோஷாப்பு எல்லாமே ஓப்பனில் இருக்கும். என்ன பண்ணுறது, இவர் தான் வீடியோ கட்டே இருக்காரு, நான் அப்போ அப்படி தான் ஒர்க் பண்ணி ஆகணும். இங்கே தொட்டா சுடுதே. இதில் ஒரு மேஜிக் இருக்கு. இந்த இடத்துல தொட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வார்ம்னஸ் நல்லா ஃபீல் ஆகுதுங்க. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா ஒன்றுமே இல்லை, என்ன சில்லுன்னு இருக்கு. அப்படி இருக்கு, இந்த ஏரியா ஃபுல்லாக சில்லுன்னு இருக்கு. மேலே நல்லா சில்லுன்னு இருக்குங்க. சீரியஸாக ஃபுல் சர்ஃபேஸ் செம்ம கூலாக இருக்கு. அப்படியே இங்கே வரேன்னு வைங்க, அதான் இவ்வளோ தூரம் மடக்க முடியுது. அப்படி இந்த சைடு வந்தோன்னு வைங்களேன், இந்த சைடு வந்தோம்னா இந்த ஏரியாவில் ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது. இங்கே சரி, இந்த ஏரியாவில் ஒரு வார்ம்னஸ் ஃபீல் ஆகுது. அதுக்கு கீழே போக போக ஆஹா அற்புதங்க. அது இங்கெல்லாம் போனால் சில்லுன்னு இருக்குங்க. டச் பேட்லாம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய டச் பேடு. பெஞ்ச் மார்க் போயிடுவோமா? கண்டிப்பாக பெஞ்ச் மார்க் போயிடுவோம். ஃபேன் இதில் பயங்கரமாக கொடுத்துருக்கனால அந்த ஃபேன் சவுண்டுமே நமக்கு அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க மோட் கொடுத்துருப்பாங்க. 4 மோட் இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேன் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மாடரேட்டாக வச்சுக்கிட்டா அந்த ஃபேன் சவுண்ட் இருக்காது, ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் லேக் இருக்கும். ஓகே, அது நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு ஃபேன் சவுண்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடிட்டிங் மாதிரியான விஷயங்கள், கிராஃபிக் டிசைன் மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த லேப்டாப் யூஸ் பண்ணலாமா? அதுதான் என்னென்னா பெஞ்ச் மார்க்ஸ் நம்ம சொன்னோம். அதை நான் ஏன் வந்து பெஞ்ச் மார்க்கை வச்சு நான் அதை முடிவு பண்ணல அப்படின்னு சொல்கிறதுனா, அந்த அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணலை. ஓகே, அந்த அளவுக்கு பண்ணல இல்லையா? இது எப்படின்னா இப்போ அந்த Ultra 9 இருந்த அந்த லேப்டாப் அளவுக்கு இது பர்ஃபார்ம் பண்ணலை, ஆனால் பெஞ்ச் மார்க்கில் இது அதை போட்டுருச்சு. ஆமாம், ஸோ இதுதான் ஃபேக்ட். அப்போ இது இந்த இன்கன்சிஸ்டன்சி ஏன் அப்படின்னா அதையும் நாங்கள் சொல்கிறோம். இந்த லேப்டாப்பை வந்து எங்களால் டக்குன்னு அடிக்கவும் முடியல. இதே லேப்டாப் நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். வேறு வேர்ஷன் நீங்கள் 2023 மாடல் வச்சுருக்கலாம், வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். இது எதுக்கு சொல்கிறோன்னா, எங்களுக்கு இந்த டிவைஸ் வரதுக்கு முன்னாடி வேறு யார்கிட்டயோ போயிட்டு தாங்க வந்திருக்கு. சரியா? அந்த புண்ணியமாக என்ன பண்ணியிருக்காப்புலன்னா A2D வீடியோ பார்த்துருப்பார் போல். சரி, இவங்க வந்து அவங்களோட அன்பாக்சிங் ஸ்டைல் என்னென்னா உள்ள என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திறப்பாங்களேன்ட்டு. அதான் எங்கே என்ன இருக்குது, எங்கே எந்த ஹிடன் ஸ்க்ரூ இருக்குன்னே தெரியாமல் இஷ்டத்துக்கு வீட்டில் இருக்கிற டெஸ்டர்லாம் எடுத்து சொருகிருப்பாங்க போல். அதனால் என்ன இருக்குது, பேக் டோரே லைட்டாக பாப்டாக தான் இருந்தது, அது லைட்டாக ஓப்பன்டாகவே இருந்தது. எங்களுக்கு ஒரு டவுட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு இதை பெருசாக பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்து பார்த்துட்டு இவன் என்னடானா, ப்ரோ ஏதாவது திறக்க ட்ரை பண்ணிங்க, வேறு வேலை இல்லை, திறக்க வேறு இப்போ ட்ரை பண்ணுறாங்க, ஏன்டா டே இங்கே இதை யூஸ் பண்ணுறதுக்கே டைம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சொல்கிறான் SRக்கு திறக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, நெம்பிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. பைத்தியக்காரங்களாம் இருப்பாங்க போல நிஜமா. இப்போ நம்ம ரிசீவ் பண்ணும்போதே அந்த பேனல் ஓப்பனில் தான் இருந்துச்சு.
லைட்டாக தப்பு இதெல்லாம். பேனலே ஓப்பனில் இருந்துச்சு, நம்ம தான் பிடிச்சி க்ளோஸ் பண்ணோமே. எய்தர் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து பிராண்ட் கிட்ட சொல்லிட்டு பண்ணுறதுல தப்பு கிடையாது. அதுக்கு அப்படி சொல்லிட்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ப்ளூ பிரிண்டாவது கொடுப்பாங்க, இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கும், இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கும், அதுக்கு ப்ராப்பராக ஓப்பன் பண்ணிக்கோங்கன்னு. என்னன்னே தெரியாமல் என்னன்னே சொல்லாமல் வந்து கத்தி கடப்பாறையெல்லாம் எடுத்து குத்திருப்பாங்க போல். அது ஒரு சைடில் ஒரு மாதிரி இருந்தது. இப்போ என்ன டவுட்னா, ஓப்பனே பண்ணிட்டான்னு வைங்களேன், நெட்டில் அங்கங்கே பார்த்து ஏதோ பார்த்து கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணுறாங்கன்னே வைங்க, லைட்டாக இங்கே நெம்பி விட்ட மாதிரியே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரேமு. உள்ளே எதை கழட்டி மாட்டினான்னு வேற தெரில. சரியா, அதனால ஒரு டவுட் இருக்குது எங்களுக்கு. எனக்கு பெர்ஃபார்மன்ஸில் நான் ரெண்டரிங்கில் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால், இன்ஸ்டடாக ரெண்டர் ஆக வேண்டிய விஷயமே இதில் லேக் ஆகும். ரொம்ப டைம் எடுக்கும். 1 ஹவர்லாம் ரெண்டர் ஆகும். 10 நிமிஷம் வீடியோ 1 ஹவர் எடுக்கு. சரி, நீங்கள் கிராஃபிக் எலமெண்ட்ஸ்லாம் அதிகமாக போட்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னாலுமே அதில் கிராஃபிக்மே அதிகமாக இல்லை. ஆனால் ஜிபி எரர்னு வந்து கிராஷ் ஆகி க்ளோஸ் ஆகிடும். சோதனை. ஆனால் நான் மறுபடியும் இதை ஒரு ரீஸ்டார்ட் போட்டுட்டு நான் மறுபடியும் அதே ரெண்டரை போட்டேன்னா எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. 8 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த ரெண்டரை முடிஞ்சிடும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் எய்தர் கேட்ச் இஷ்யூ ஏதோ இருக்கணும், அப்படி இல்லையா இவனுக்கு என்ன கோலர் பண்ணி விட்டாங்கன்னு தெரில. அதனால் எங்களால் உறுதியாக அந்த லேப்டாப்பை அடிக்க முடியல. பட் நீங்கள் யாராவது இந்த லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா மற்ற ரிவ்யூஸும் நான் செக் பண்ணேன். ஏன்னா நம்ம போய் ஏன்னா உள்ளே இருக்கிறது Ultra 7 155H அந்த ப்ராசஸரு. உண்மைதான், பயங்கரமாக இருக்கே. ரிவ்யூஸ்லாம் பார்த்தா மொரட்டு பையலாக இருக்கானே, எல்லாருமே பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு. நான் மட்டும் என்னடா இப்படி போய் நம்ம சொன்னோன்னா அது தப்பாகிடுமே தான் நான் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் நல்லா தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மேபி எங்களுக்கு வந்து யூனிட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஆமாம். ஸோ இது நாங்கள் எந்த விதத்தில் சொல்கிறோன்னா, பர்ஃபார்மன்ஸ் இருக்கா, டாப் நாச்சாக இருக்குது, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. எப்படி சொல்கிறோன்னா, தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் ஒர்க் பண்ணிச்சுன்னா அப்புறம் ரீபூட் பண்ணுங்கடா அப்படிங்குது. ரீபூட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து வாடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பம்பிள் பி மாதிரி எழுந்து வருது. திரும்ப ஒர்க் அவுட் கொடுத்தோன்னே ரீபூட் பண்ணிட்டா ஸோ அதான் சம் இஷ்யூ ரிலேட்டட் டு கேட்ச். நான் டிரைவர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டேன், எல்லாமே இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. ஒருவேளை அந்த வெண்ட்லாம் டம்மி டிசைனுக்கு வச்சிருக்கான் போல, பில்டப்னு பார்த்தா ஃபேன் அது வழியாக கக்குது. அதேவே கிடையாது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து காற்றெல்லாம் வச்சு அடிச்சிருந்தோம். அதான் அந்த அளவுக்கு நல்லா ஸ்பீடாக. இப்போ நீங்கள் ஏதாவது ரெண்டர் போடுறீங்கன்னு வைங்களா, அந்த டைமில் பார்க்க முடியுது. ஆனால் திரும்பியும் சொல்கிறேங்க, இது வந்து இந்த வீடியோ ரெண்டருக்கான லேப்டாப் இது கிடையாதுங்க. சரியா, இது வந்து எப்படின்னா, நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு ப்ரெசன்டேஷனு, இப்போ ஆஃபீஸ் யூஸு, டாக்குமெண்ட் யூஸு, எங்கேயாவது நான் இப்போ போகிறேன் டக்குன்னு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு இப்போ கேட் ரெண்டர் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க இல்லையா, ஒரு இப்போது ஃபோட்டோஷாப் பற்றி பேசணும், ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அந்த ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலோட சேவ் பண்ணும்போது ஒரு டாக் கிடைக்கும் இல்லையா நமக்கு, அந்த கான்ஃபிகரேஷனோடய கொடுக்குறாங்கன்னு வையன். அது நம்ம இதில் போட்டு டக்குன்னு வேணால் ஒரு சின்ன சின்ன எடிட்டிங்லாம் பண்ணிக்கலாமே தவிர இதில் பண்ண முடியாதுன்னு இல்லை. மறுபடியும் நாங்கள் சொல்ல வரது என்ன, இதில் பண்ண முடியும், ஆனால் அதுக்கான லேப்டாப் இது இல்லை. ஒரு வாரமாக இல்லை தானே எடிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் இதில் பண்ண முடியுது. அதெல்லாம் பண்ண முடியும். கேமிங் சொல்ல மாட்டேன். கேமிங்கில் இது கேமிங் லேப்டாப்பே இல்லைன்னா கேமிங் லேப்டாப்பே கிடையாது. ஆனால் கேமிங்கில் எனக்கு நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் என்னென்னா, ஹை செட்டிங்ஸும் அல்ட்ரா செட்டிங்ஸ்லேயே வச்சு விளையாண்டா உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டுது. ஃபுல்லாக அடி வாங்குது. மீடியமில் வச்சா ஓகே, அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதான் கேமிங் லேப்டாப்பே கிடையாது. ஸோ என்னன்னா, நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு கூட பண்ண முடியலங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டு பண்ணேன், ஏன்னா ஃபுல் பெர்ஃபார்மன்ஸும் கேமிங்க்கு போயிடுது. ஆமாம், அதனால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கிராஷ் ஆகிடுது. ஓகே ஓகே, அது தெரியல எனக்கு. மேபி இந்த யூனிட் ப்ராப்ளமாக இருக்கலாம். நான் அதை தான் மறுபடியும் கிளைம் பண்ண வரேன். ஸோ இது வந்து மொத்தம் 1.25 லட்ச ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால், உலகம் எங்கும் நான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் தேடி பார்த்தா ஒர்த்துன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, ஒர்த்து தான் ஆனால் அப்படிங்கிறதுக்கு தான் அவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இந்த லேப்டாப் பற்றி இருந்ததுன்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் வந்து ஒரு Q&A செஷனில் உங்களுக்கு அதுக்கான பதிலை கொடுப்போம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி, பார்க்கலாம். பாய். வரட்டா.